ஸோ வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல அதான் பார்க்க போறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து செப்டம்பர் மந்த் பை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அது வந்து ஒரு 40% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஸோ அத தான் கம்ப்ளீட்டா இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போறோம். ஸோ நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ வந்து கம்மியா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ்லயும் வாங்கியிருந்தோம். கரெக்ஷன் ஃபீஸ்லயும் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ அதோட பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, அ கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ ரீச் பண்ணிருச்சு. ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸா ப்ராஃபிட் புக் பண்ண போறோம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 55 ஷேர் வாங்கியிருந்தோம். ஸோ மொத்த ஷேர்ஸையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிறலாம். 40% வந்து ப்ராஃபிட்ல. ஓகே. ஓகே. இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து செல் பண்ணிட்டோம் நம்ம. அண்ட் தென் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல. ஸோ ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ சேம் செப்டம்பர் மந்த் தான் பை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு 19% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதையும் புக் பண்ண போறோம். ப்ராஃபிட் புக் பண்ணிறலாம். ஸோ இதோட பி ரேஷியோவும் பார்த்தீங்கனாலுமே, உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஇ விட அதிகமாவே போயிருச்சு. ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிருச்சு. ஸோ அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நம்ம பை பண்ணலாம் ஏஞ்சல் ஒன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸிட் ஆயிரலாம் ஏஞ்சல் ஒன்ல இருந்து. ஓகே. செப்டம்பர் மந்த் பை பண்ணியிருந்தோம். மொத்தம் 11 ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா வந்து 11 ஷேர்ஸையும் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே. ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்னும் எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸையும் நம்ம இப்போ லைட்டா ரிமைண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஒரு 19%க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஸ்மால் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆக்சஸ் எக்கானமி ஒரு 19 அண்ட் 14 ஸ்ப்ளிட் பண்ணி 2 டைமா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ அகைன் வந்து ஏஞ்சல் ஒன் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19%க்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக் வாங்கியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. இந்தியன் பேங்க் வந்து ஒரு 10% வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் தென் சுப்ரீம் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா, 25%க்கு மேல வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 16க்கு மூவ் ஆகி வந்திருக்கு. அண்ட் தென் ரிஸ்கி கேட்டகரியில பார்த்துரலாம். அதுலயும் ஒரு சில ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம் நம்ம. ஓகே. ரிஸ்கி கேட்டகரியில ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகி வந்திருக்கு. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்தத காட்டிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து ஒரு 15% தான் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுவும் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல செக் பண்ணலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ அகைன் செக் பண்ணலாம். இன்னும் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோல உள்ள குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸை பார்க்கறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.